அப்பனே விநாயகா, இன்னைக்கு எனக்கு பிறந்த எனக்கு தெரியாது. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. சந்திரிக்காவுக்கு நான் அட்டெண்டா போகிறேன். மேடம் நல்லா ஒரு ஹெல்ப்ஃபுல்லான பர்சன், நல்லா ஜாலியாக பேசுறாங்க, நல்லா ஒரு ஃப்ரெண்ட்லியா பேசுறாங்க. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவிடா. அடுத்தது அவங்களுக்குன்னு ஒரு போனாலும் ஒரு கவிதை சொல்லணும்னு சொன்னாங்க. அவங்களுக்குன்னு ஒரு கவிதை ரெடி பண்ணி அது அவங்ககிட்டயே சொல்லியிருக்கிறேன். அது எல்லாரும் முன்னாடியே சொல்லிடுறேன். கட்டுப்பாடு இல்லாமல் என் கட்டுப்பாட்டை தரும் என் பிறவால் அப்படிங்கிற ஒரு ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அவங்களுக்கும் ஒரு ரூல்ஸ் இல்லாம என்னோட ரூல்ஸ் நடக்க வைக்கிற ஒரு பிறவா சகோதரி. சாரி இவரான முன்னாடினா என்ன ஏதுன்னு மட்டும் பேசுவோம். நல்லா ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. நீ யாடா நண்பே, நீ யா நண்பே, சப்போர்ட்டா இருக்காங்க பேசிட்டுலையும். அப்புறம் ஸ்பெஷல் டே மறந்துதான் எங்க ஹஸ்பண்ட் பர்த்டே அன்னைக்கு இவங்க பர்த்டே, அதனால மறந்து. நீங்க என்னுடைய அக்காங்க சார், நல்ல ஃப்ரெண்டுங்க சார், ஃபுல் சப்போர்ட்டுங்க சார். உனக்கு என்ன வேணும் கேளு, நான் செய்யறேன். இப்ப 20 ரூபா கொடு. 20 ரூபாயா? சொல்ல மாட்டேங்கிறேன், ஏன் கேட்க மாட்டேங்கிறேன், நான் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு உரிமையோட கேட்டு செஞ்சு கொடுப்பாங்க. அடுத்த 6 மாசத்துல அக்கௌண்ட் கண்டிப்பாங்க ஆத்தா பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா. நீங்க சொன்னா நான் சொல்ல வந்தேன். வந்து கொஞ்ச நாள்தான் ஆச்சு, ஆனா எல்லாத்துக்கிட்டுமே நல்லா க்ளோஸா பழகிட்டாங்க. நல்லா எல்லாத்துக்குமே ஜாலியா இருக்காங்க. எதா இருந்தாலும் ஃப்ரீயா இது பண்றாங்க. வேலை நம்ம ஏதாவது மேல கேட்டு எல்லாரும் பிஸியா இருப்பாங்க. போனா நம்ம ஏதாவது வேலை கேட்டு போனா ஏதாவது வேணுமா சொல்லி நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி நின்று பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ, இப்போ வரைக்கும் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் கூட ஈஸியா பழகிட்டாங்க. நான் எல்லாமே ஒரு 1 இயருக்கு மேலதான் இருக்கு. ஆனா இவங்க வந்து 2 மாசம் 3 மாசம் தான் ஆச்சு. ஆனா அந்த மாதிரி தெரியவே இல்லை. நாங்களாம் எப்படி க்ளோஸா இருக்குமோ அதே மாதிரி எங்க கூட க்ளோஸா தான் இருக்காங்க. பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. அக்கா கூட அவ்வளவா பேசல. லாஸ்ட் 2 வீக்ஸா தான் மேல உட்காந்துருக்கும் போது அக்கா கூட ஏதோ சும்மா பேச போனோம். மாமா அப்ப நல்லா க்ளோஸ் ஆகி நல்லா வாங்கி அக்கானா நல்லா வந்தோடனே சாப்பிட்டு பஸ்ட் கொடுத்துட்டு அப்புறம் காலையில முதல் பால் கண்ணுக்குட்டிக்கு தான். தம்பி தான் ஃபர்ஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி சொல்லலாம். என்ன மாதிரி அக்கா பத்தி பேசினா நிறைய இருக்கு. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது, நல்லா ஜாலி டைப் பண்ணாங்க. இது வந்து ஈஸியா சொல்லி தந்துறாங்க. இதுதான் அவரு சொல்லி ஈஸியா கொடுத்துறாங்க. அதோட நல்ல டேலண்டட் காய். ஆட பிக்காளிப்பல 1/2 மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன். அம்பட்டுக்கும் சரிங்க சரிங்கன்ட்டு ஒரே வார்த்தையில போயிட்டானே. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் ஆனது அவன் வந்து கேட்டதே உள்ள வந்ததே கஷ்டப்பட்டேன். நான் கேட்டு சொல்றேன். ரொம்ப சாஃப்ட் கேரக்டர், மைல்டா தான் கேட்பாங்க. அது எப்படி முடியும்? சீக்கிரம் வரல, வரல வந்து வசவே மாட்டாங்க. இன்னும் வரல. என்னடா இது ஓவரா இழுக்கிறான்? அட சொட்ட தலையா, சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றானே, என்ன வியாதி உனக்கு? ஆண்டியே
ஓவர்டேக் பண்ணி போறான். சரி கொஞ்சம் ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கு. புரியல. மெசேஜ் போட்டாவே ஆந்திலே தான் வருது. அக்கா கிட்ட உரையாடல் அதிகமா இல்ல, இப்பதான் கொஞ்சம் நல்லா பேசிட்டு இருக்கேன். யார்கிட்டயும் முகம் சொல்லிக்காம பேசுறாங்க. ஏதோ ஒரு டவுட்னாலும் கூப்பிட்டு கேட்கறாங்க. ரேஸ் ஆகிறது யார்கிட்டயும், அவ்வளவுதான். சந்திரிகா அக்கா ஒரு நல்ல அக்கா. எனக்கு அந்த அக்காவுக்கு சண்டை வந்ததே இல்ல. நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா. எல்லா விஷயத்திலயும் அன்னை பத்தி பேசுறோம். ஆடுறா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டோம். அதனால அந்த அக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எது கேட்டாலும் முதல் சொல்லிக்காம சரி தம்பி அவ்வளவுதான். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ? அடிக்கடா அவனை. அப்ப சாப்பிட்டு